ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்றதுனால தான் சரியா என்னால் வீடியோஸ் போட முடியல. இந்த வீடியோவில் கூட என்னோட வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிமேற்பட்டு கண்டினியூஸா வீடியோஸ் வரும். கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் அ லாட். இவரோட பேரு ராஜேஷ் கௌதம். வயசு 41. கான்பூர் மாவட்டம் சாக்கேரின்ற பகுதியில இருக்க கோயிலா நகர்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் ஒரு கவர்மெண்ட் டீச்சர். இவரோட மனைவி பேரு ஊர்மிளா அலைஸ் பிங்கி. இந்த தம்பதிகளுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. ராஜேஷ்க்கு தினமும் காலையில வாக்கிங் போற பழக்கம் இருந்திருக்கு. அதே மாதிரிதான் நவம்பர் 4, 2023 அன்னைக்கு அதிகாலையில 5:30 மணிக்கு எப்பவும் போல வாக்கிங்காக கிளம்பி போயிருக்காரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது கோயிலா நகர் பகுதியில இருக்க ஸ்வர்ண ஜெயந்தி விஹார் கிட்ட ராஜேஷ்க்கு பின்னாடி வந்த ஒரு கார் அவர் மேல ஏத்திட்டு பக்கத்துல இருந்த கரண்ட் கம்பத்துல அந்த கார் போய் மோதி இருக்கு. வேகமா வந்து அந்த கரண்ட் கம்பத்துல கார் மோதினதுனால கார் டயர் வெடிச்சிருக்கு. அத பார்த்ததும் அந்த கார்ல வந்த 2 பேர் கார் கதவை திறந்து அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிருக்காங்க. கார் டயர் வெடிச்ச சத்தம் கேட்டதுனால அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் ஓடி வந்து பாத்திருக்காங்க. கார் கரண்ட் கம்பத்துல மோதி இருந்திருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே ராஜேஷ் கௌதம் பேச்சு மூச்சு இல்லாம இருந்திருக்காரு. அந்த சம்பவத்தை பார்த்த ஒரு சிலர் அவரோட பாக்கெட்ல இருந்து அவரோட போனை எடுத்து அவரோட மனைவி பிங்கி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்காங்க. அதோட போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸும் அங்க அடிபட்டு இருந்த ராஜேஷ பாக்குறாங்க. அவர் ஏற்கனவே இறந்து போயிட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. இறந்து போயிருந்த ராஜேஷோட உடலை பார்த்து பயங்கரமா கத்தி கதறி அழுதுருக்காங்க பிங்கி. அதோட போலீஸ் கிட்ட என் கணவர் இறந்து போறதுக்கு காரணமா இருந்தவங்களை சீக்கிரமா கைது செஞ்சு தண்டனை வாங்கி கொடுங்கன்னு போலீஸ் கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்காங்க. ராஜேஷோட உடலை மருத்துவமனைக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் போலீஸ் சம்பவம் நடந்த இடத்துல இருந்தவங்க கிட்ட விசாரணையும் தொடங்கியிருக்காங்க. அந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த ஒரு சிலர் ராஜேஷ் நடந்து போயிட்டு இருக்கும் போது அவருக்கு பின்னாடி வந்த ஒரு கார் அவரை இடிச்சதாவும் அவரை இடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்த கரண்ட் கம்பத்துல மோதிடுச்சு, இதெல்லாம் சடனா நடந்த ஒரு விபத்துன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் கிரைம் சீன்ல நடந்த எல்லா விஷயத்தையும் கவனிக்கும் போது ராஜேஷ் கார் விபத்துல தான் இறந்து போயிருப்பாருன்னு சந்தேகப்பட்டாங்க. இருந்தாலும் அந்த ஏரியால இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் செக் பண்ணலான்னு முடிவு செஞ்சு சம்பவம் நடந்த இடத்துல இருந்த சிசிடிவி கேமரால பதிவான ஃபுட்டேஜஸ் செக் பண்றாங்க. ராஜேஷ்க்கு பின்னாடி வந்த ஒரு கார் அவர் மேல மோதி இருக்கு. அவர் மேல மோதினதுக்கு அப்புறம் அந்த கார் கரண்ட் கம்பத்துல மோதி இருக்கு. அதுல இருந்து ஒரு சில வினாடிகள் கழிச்சு 2 பேர் அந்த கார்ல இருந்து இறங்கி வேற ஒரு கார்ல ஏறி போயிருக்காங்க. இந்த கிளிப்பிங்ஸ பார்த்ததுக்கு அப்புறம் தான் போலீஸுக்கு ஒரு வித சந்தேகம் ஏற்பட்டு அவங்க ஏறி போன கார் நம்பரை வச்சு அவங்கள தேடுற முயற்சியிலையும் இறங்குறாங்க. இந்த சமயத்துல தான் போலீஸ் கிட்ட ராஜேஷோட தம்பி குல்தீப் ஒரு சில விஷயங்களையும் சொல்றாரு. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ராஜேஷ் குல்தீப் கிட்ட என்ன யாரோ பின்தொடர்ந்து வராங்க, என்ன கொலை பண்ண முயற்சி பண்றாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, எப்ப வேணா என்னோட உயிர் போகும்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே போலீஸ் சிசிடிவி காட்சிகளை பார்த்ததுக்கு அப்புறம் ராஜேஷோட ஆக்சிடென்ட் ஒரு கொலையா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு இருக்கும் போதே குல்தீப்பும் அவருக்கு இருக்க சந்தேகத்தை போலீஸ் கிட்ட சொன்னதுனால போலீஸோட சந்தேக பார்வை ராஜேஷோட மனைவி பிங்கி மேல திரும்பி இருக்கு. திரும்பவும் சம்பவம் நடந்த இடத்துல இருந்த சிசிடிவி கேமராஸ்ல பதிவான காட்சிகளை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சம்பவம் நடந்த அப்ப பதிவான காட்சிகளை திரும்ப திரும்ப போட்டு பார்த்திருக்காங்க. அப்பதான் போலீஸ்க்கு அந்த ஃபுட்டேஜஸ்ல இருந்து ஒரு க்ளூவும் கிடைக்குது. ராஜேஷ் மேல கார் ஏத்தினதுக்கு அப்புறம் அந்த கார் கரண்ட் கம்பத்துல மோதிட்டு அதுல இருந்து 2 பேர் தப்பிச்சு வெளியே ஓடி போய் வேற ஒரு கார்ல ஏறினாங்க. இங்கதான் போலீஸுக்கு சந்தேகமே வருது. அந்த கார் எப்படி சரியான டைமுக்கு அந்த இடத்துக்கு வந்துச்சு? அந்த 2 பேரும் அந்த காரை நிறுத்தி லிஃப்டும் கேட்கல, அந்த காரே அந்த இடத்துல வந்து நின்னு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த 2 பேரும் அந்த கார்ல ஏறி தப்பிச்சு போயிருக்காங்க. இந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் போலீஸுக்கு டவுட்டே வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அந்த 2 பேரும் ஏறி போன கார் முன்னாடியே இவங்க அரேஞ்ச் பண்ணி இருக்கணும். அதனாலதான் சரியான டைம்க்கு அந்த கார் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. இது எல்லாமே ப்ரீ பிளான்டு மர்டர்னு போலீஸும் ஒரு முடிவுக்கு வராங்க. போலீஸ் பிங்கியை விசாரிக்கலான்னு அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. பிங்கி வீட்ல இல்ல. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் பிங்கியை விசாரிக்கிறதுக்காக நேரடியா ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்காங்க. ஆனா டாக்டர்ஸ் பிங்கி மோசமான கண்டிஷன்ல இருக்காங்க, இப்போ விசாரிக்க முடியாதுன்னு சொன்னதுனால போலீஸ் அவங்கள விசாரிக்காம திரும்ப வந்திருக்காங்க. போலீஸால பிங்கியை தான் விசாரிக்க முடியல. ஆனா அவங்க 2 பசங்க கிட்டயும் விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது அவங்களோட 9 வயசு பையன் போலீஸுக்கு ஒரு சில விஷயங்களையும் சொல்லியிருக்கான். ராஜேஷ் அன்னைக்கு காலையில வாக்கிங் போகும்போது அவர்
அவர் கூட அவரோட பையனும் வாக்கிங் போறதுக்காக கிளம்பியிருக்கான். அப்போ பிங்கி அவங்க பையன் கிட்ட நீ இன்னைக்கு வாக்கிங் போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பையன் நானும் அப்பா கூட வாக்கிங் போவேன்னு அடம் பிடிச்சதுனால பிங்கி அவனை இழுத்துட்டு போயிட்டு பாத்ரூம் குள்ள தள்ளிட்டு வெளிப்பக்கமா தாழ்பால் போட்டிருக்காங்க. அவங்களோட பையன் கிட்ட இருந்து இந்த ஒரு பதில் வந்ததுனால போலீஸ்க்கு பிங்கி மேல இன்னும் சந்தேகம் அதிகரிக்குது. அடுத்த கட்ட நடவடிக்கையா பிங்கியோட கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அதுல பிங்கி சைலேந்திரான்ற நபர் கூட பல முறை பேசியிருக்கா. ஒருவேளை இது அஃபர்னால ஏற்பட்ட கொலையா இருக்குமோன்னு போலீஸ் நினைச்சாங்க. பிங்கி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனது தெரிஞ்சதும் போலீஸ் பிங்கி கிட்டயும் சைலேந்திரா கிட்டயும் விசாரணை பண்ணிருக்காங்க. முதல்ல 2 பேரும் ராஜேஷோட ஆக்சிடென்ட்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு போய் சொல்லிருக்காங்க. எத்தனை முறை விசாரிச்சாலும் 2 பேரும் சொன்ன விஷயத்தையே சொல்லிட்டு இருந்ததுனால போலீஸ் அவங்க ஸ்டைல கையாண்டு அவங்க வாயில இருந்தே உண்மையும் வர வச்சிருக்காங்க. பிங்கியும் சைலேந்திராவும் எதுக்கு எப்படி ராஜேஷ கொலை பண்ணாங்கன்னு பார்க்கலாம். 2021ல ராஜேஷ் வீடு கட்டுறதுக்காக அவரோட ஃப்ரெண்ட் ஹேமந்த் கிட்ட உதவி கேட்டிருக்காரு. ஹேமந்தும் என்னோட ரிலேஷன் சைலேந்திரா இருக்கான், அவங்கிட்ட இந்த கான்ட்ராக்ட கொடுத்தா சூப்பரா வீடு கட்டி கொடுத்துருவான்னு சொல்லியிருக்காரு. ஹேமந்த் சைலேந்திராவை பத்தி ரொம்ப நம்பிக்கையா சொன்னதுனால ராஜேஷும் பில்டிங் கான்ட்ராக்ட அவங்கிட்டயே கொடுத்திருக்காரு. அந்த சமயத்துல ராஜேஷ் வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் அவர் தங்கியிருக்க அவரோட வீட்லயே ஒரு ரூம கொடுத்து சைலேந்திராவை அங்க தங்க சொல்லியிருக்காரு. இங்கதான் பிங்கியோட மனசு தப்பி போயிருக்கு. ராஜேஷ் ஸ்கூல்ல வேலை பார்க்கறதுனால தினமும் வேலைக்கு போயிடுவாரு. அவரோட பசங்களும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இவங்க எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் பிங்கி மட்டும்தான் அந்த வீட்டுல தனியா இருப்பா. அதோட அவங்க வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையும் பிங்கி தான் பார்த்துட்டு இருந்திருக்கா. இந்த சமயத்துலதான் சைலேந்திராவும் பிங்கியும் பேசி பழகி இருக்காங்க. அதோட 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்ததுனால 2 பேருக்குள்ளயும் தவறான உறவும் ஏற்பட ஆரம்பிக்குது. ஒரு நாள் வேலையை முடிச்சிட்டு ராஜேஷ் வீட்டுக்கு வரும்போது சைலேந்திராவும் பிங்கியும் ஒன்னா இருக்கிறத நேரா பார்த்திருக்காரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் சைலேந்திராவை திட்டி அடிச்சு இனிமே நீ என் வீட்டுல இருக்க கூடாதுன்னு விரட்டி அனுப்பியிருக்காரு. அதோட பிங்கியும் வார்ன் பண்ணிருக்காரு. 2 குழந்தைங்க இருந்தாலும் பிங்கி சைலேந்திரா கூட தான் வாட விருப்பப்பட்டிருக்கா. அதனால ராஜேஷ்க்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு கூட முன் வந்திருக்கா. ஆனா அவளோட குடும்பத்தை சேர்ந்தவங்க அதுக்கு சம்மதம் தெரிவிக்காததுனால அப்போதைக்கு அந்த விஷயத்தை நிறுத்தி வச்சுட்டு ராஜேஷ் கூட விருப்பமே இல்லாம வாழ்ந்துட்டு வந்திருக்கா. ராஜேஷ்க்கு டிவோர்ஸும் கொடுக்க முடியல, இன்னொரு பக்கம் சைலேந்திரா கூடவும் சந்தோஷமா இருக்க முடியலன்றதுனால பிங்கி ஒரு கொடூரமான பிளானையும் போட்டிருக்கா. ராஜேஷ் பேர்ல 45 கோடி சொத்து இருக்கு. அதோட 3 கோடி இன்சூரன்ஸும் இருக்கு. ராஜேஷ கொலை பண்ணிட்டு இன்சூரன்ஸ் பணமும் அவளுக்கு வந்துடும்ன்ற எண்ணத்துல ராஜேஷோட கொலைய ஒரு ஆக்சிடென்ட் பிளான போட்டிருக்கா. அவ போட்ட பிளான சைலேந்திரா கிட்ட சொன்னதும் அவன் நினைச்ச பொண்ணு அவளுக்கு கிடைக்க போறா. அதோட கோடிக்கணக்குல சொத்தும் சேர்ந்து கிடைக்க போகுதுன்ற ஆசையில அவனும் பிங்கியோட பிளானுக்கு சரின்னு சொல்லியிருக்கான். சைலேந்திரா அவனோட ஃப்ரெண்ட் விகாஸ் அபிஜித் கிட்ட உதவி கேட்டிருக்கான். இந்த கொலைக்கு அவன் உதவியா இருந்ததுனால அவனுக்கு 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்திருக்காங்க. அந்த பணமும் பிங்கியோடையதுதான். தினமும் ராஜேஷ் காலையில வாக்கிங் போவாருன்னு பிங்கிக்கு நல்லா தெரியும். அதை வச்சுதான் இந்த மொத்த பிளானையும் போட்டிருக்கா. ஒரு கார்ல சைலேந்திராவும் விகாஸும் உட்கார்ந்துட்டு எப்போ ராஜேஷ் வாக்கிங்காக வெளியே வருவாருன்னு காத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட பிளான்ல ஏதாவது தப்பு நடந்துட்டா முன்னெச்சரிக்கையா இருக்கணும்ன்றதுக்காக இன்னொரு கார்ல அபிஜித் காத்துட்டு இருந்திருக்கான். சரியா நவம்பர் 4, 2023 அன்னைக்கு காலையில 5:30 மணிக்கு ராஜேஷ் அவரோட வீட்ல இருந்து வாக்கிங்காக கிளம்பியிருக்காரு. அவர் வீட்ல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் அவருக்கு பின்னாடியே விகாஸும் சைலேந்திராவும் ஒரு கார்ல அவரை ஃபாலோ பண்ணிட்டே போயிருந்திருக்காங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் யாரும் இல்லாத சமயமா பார்த்து ராஜேஷ் மேல அவங்க காரை விட்டு ஏத்திருக்காங்க. இது எல்லாமே அவங்க நினைச்சபடி நடந்துடுச்சு. ஆனா இவங்க நினைக்காத ஒண்ணுதான், அவங்க ஓட்டிட்டு வந்த கார் கரண்ட் கம்பத்துல மோதினது. கரண்ட் கம்பத்துல மோதி டயர் வெடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் அதுல இருந்து தப்பிச்சு பின்னாடி அபிஜித் ஓட்டிட்டு வந்த கார்ல ஏறி தப்பிச்சு போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் முகமூடி கட்டிட்டு இருந்ததுனால போலீஸ் சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணும் போதும் அவங்கள சரியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அவங்க ஏறி போன கார் நம்பரை ட்ராக் பண்ணும் போதும் அது போலியான நம்பர்னு தெரிய வந்தது. ராஜேஷோட மரணம் ஒரு விபத்தா இருக்க வாய்ப்பில்லைன்னு சொன்னதுனால போலீஸுக்கு பிங்கி மேல சந்தேகம் ஏற்பட்டு அவளை விசாரிக்கும் போது எல்லா உண்மைகளும் வெளிச்சத்துக்கும் வந்துடுச்சு. இது மட்டும் இல்லாம போலீஸ் விசாரணையில ராஜேஷை இவங்க பலமுறை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணதாவும், அப்போ முயற்சி பண்ணும் போதெல்லாம் அதிர்ஷ்டவசமா ராஜேஷ் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை முறை முயற்சி செஞ்சோம், நாங்க ஃபெயிலியர் ஆகியிருந்தாலும் கடைசியா இப்போ கரெக்டா அவரை கொலை பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷோட
கொலையில சம்பந்தப்பட்ட அவரோட மனைவி பிங்கி, சைலேந்திரா, விகாஸ் இவங்க 3 பேரையும் போலீஸ் கைது செஞ்சிருக்காங்க. டிரைவர் அபிஜித் மட்டும் இன்னும் தலைமறைவா இருக்கான். நீங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் வேறொரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.